பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2வது திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தை 4. கடவுள் எங்களுடைய இன்னல்கள் அனைத்திலும் எங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார். நாங்களே கடவுளிடமிருந்து ஆறுதல் பெற்றுள்ளதால் பல்வேறு இன்னல்களில் உழலும் மற்ற மக்களுக்கும் ஆறுதல் அளிக்க எங்களால் முடிகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நற்கருணைநாதர் இந்த நாளிலே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நற்கருணைநாதரை விசுவாசத்தோடு தேடி வந்து அவர் தரக்கூடிய வார்த்தைகளை கேட்க இந்த நாளிலே அதிகாலையிலே அவருடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய உங்களை அவருடைய பிரசன்னத்தினால் நிரப்புவாராக. இந்த நாள் முழுவதும் அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் சுமந்து செல்லுங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த நாளில் நம்மளை பார்த்து சொல்லுகின்றார், உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள இன்னல்களில் ஆறுதல் தரக்கூடிய அன்பு நேசராக அவர் இருக்கின்றார். பாருங்கள், ஆண்டவர் எவ்வளவு ஒரு ஆறுதலான வார்த்தையை நமக்கு கொடுக்கின்றார். இன்னல்கள் நடுவில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எப்பொழுதும் அவருடைய வார்த்தைகளை கொடுத்து உங்களை தேற்றக்கூடிய அன்பானவராக, தகப்பனாக இருக்கின்றார். எனவே இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து இன்னல்களையும் அவருடைய சமூகத்தில் கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நீங்கள் வைத்து ஜெபிக்கும்படியாக உங்களை நான் அழைக்கின்றேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்திருப்பதற்கு காரணம் அவருடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் துன்பப்படக்கூடாது என்பதற்காக. நமது துன்பங்கள் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில் அவர் சுமந்து தீர்த்திருக்கின்றார். அவர் கல்வாரியிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த உலகத்தில் யாரெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்காகவும் அடித்து நொறுக்கப்பட்டார். தன்னையே பலியாக கொடுத்தார். அவர்தான் இந்த நாளில் நம்மளை பார்த்து சொல்லுகின்றார், என் மகனே மகளே, இன்னல்களின் நடுவில் நான் உங்கள் வாழ்க்கையில் கடந்து வருவேன், உங்களுக்கு ஆறுதலாய் இருப்பேன் என்று சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்திலே துன்பங்களும் இன்னல்களும் இல்லாத மனிதர்கள் யார் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் யாருமே கிடையாது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் துன்பம் இருக்கின்றது. மனிதனாக பிறந்த எல்லாருடைய வாழ்க்கையிலும் துன்பம் இருக்கின்றது. எனவே இந்த நாளில் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்க ஆண்டவரோடு நீங்கள் ஒப்புரவாக வேண்டும். பாருங்கள், ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகின்றார், முதலில் இன்னல்கள் அனைத்திலும் ஆறுதலாய் இருப்பார். எப்படிப்பட்ட இன்னல்களை நீங்கள் சுமந்து கொண்டு இருக்கிறீர்கள்? ஒருவேளை உங்களுடைய குடும்ப பாரமாக இருக்கலாம், அல்லது வேலை பளுவாக இருக்கலாம், பிள்ளைகளை குறித்த ஒரு கவலையான இருக்கலாம், அல்லது நீங்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ முடியும் என்கின்ற ஒரு வகையான இன்னலை நீங்கள் சுமந்து கொண்டு இருக்கலாம், அல்லது பல மக்கள் வழியாக வந்த தொந்தரவுகளாக இருக்கலாம், சாத்தான் உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்த இன்னல்களாக இருக்கலாம். இவை அனைத்திலும் வேறுபாடுகள் இருக்கின்றன. சில இன்னல்களை நாமே நம்முடைய வாழ்க்கையில் வரவழைத்துக் கொள்கின்றோம். அது நமதுடைய அறியாமையினால் நடக்கின்றது. சில நேரங்களில் அறிந்தும் நாம் தவறு செய்கின்றோம். எனவேதான் நாம் இந்த உலகத்திலே மனவேதனையோடும் கஷ்டத்தோடும் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? யோவான் நற்செய்தி 16வது அதிகாரம் 33வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். இந்த உலகத்தை சாத்தானுடைய கரங்களில் இருந்து தோற்கடித்து உங்களையும் அதில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய எல்லோரையும் அவர் வெற்றி பெற செய்திருக்கின்றார். இதுதான்
கடவுள் முதலில் நமக்கு செய்யக்கூடிய காரியம். இரண்டாவதாக ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நாம் அவருடைய இன்னலில் இருந்து நமக்குரிய இன்னல்களை அவரிடம் ஒப்பு கொடுத்து நாம் பார்க்கும் பொழுது அதில் எந்த ஒரு வேறுபாடுகளும் இருப்பது இல்லை. எனவே தான் நமக்கு ஆறுதல் தரக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றார். நம்முடைய குடும்பத்திலே ஏதாவது ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் நாம் என்ன செய்வோம்? உடனடியாக அந்த பிரச்சனைகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம். மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது சில பேர் நமக்கு அதற்கு ஆறுதல் சொல்லுவார்கள். அதன் பிறகு அவர்கள் மறந்து போவார்கள். அந்த பிரச்சனைக்கு முடிவு இருக்காது. யோபுனுடைய வாழ்க்கையை நீங்கள் உற்று கவனித்து பாருங்கள். எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் இழந்து போனார். இதை கேள்விப்பட்ட அவருடைய நண்பர்கள் 3 பேர் அவரை தேடி வருகிறார்கள். அந்த 3 பேரும் அவருக்கு ஆறுதல் சொல்ல வார்த்தைகள் அவர்களிடம் இல்லை. ஏனென்றால் அவர்கள் கடவுளோடு இல்லை என்பதுதான் அர்த்தம். அவர்கள் யோபுவுடைய வேதனையில் பங்கு கொள்ளாதபடி அவரை பற்றி ஒவ்வொரு வார்த்தைகளாக சொல்லி அவரை காயப்படுத்துகிறார்கள். சில ஆறுதல் வார்த்தை இருந்தாலும் அவர்கள் பயன்படுத்திய வார்த்தைகள் அவருக்கு மிகவும் பாதிப்பை ஏற்படுத்தியது. கடைசியாக ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் வாசித்து பாருங்கள். யோபு 38, 39, 40, 41 அதிகாரங்களிலே அவருடைய நண்பர்களுக்காக ஜெபிக்க சொன்னார். அவருடைய நண்பர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய வேளையிலே அவர் 2 மடங்கான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். நாகும் தீர்க்கதரிசி புத்தகம் 1 அதிகாரம் 7 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆண்டவர் நல்லவர், துன்ப நாளில் அவர் காவலரனாவார், அவரிடம் அடைக்கலம் புகுந்தோரை அவர் அறிவார், அறிந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. எனவே அவரை தேடி வந்திருக்கக்கூடிய நீங்கள் அவரிடம் அடைக்கலம் புக வேண்டும், அவருடன் ஒப்புரவாக வேண்டும், அவரோடு இணைந்து இருந்து செயலாற்றக்கூடிய வேளையிலே நீங்கள் படக்கூடிய இன்னல்கள் நடுவில் ஆண்டவர் ஆறுதலாய் இருப்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். மூன்றாவதாக, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த இன்னல்களைப் போல மற்ற மக்களும் இன்னலுற்று கொண்டு இருக்கிறார்கள், வேதனையில் இருக்கிறார்கள், கஷ்டத்தில் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். நீங்கள் ஆண்டவருடைய கரத்திலிருந்து ஆறுதலை பெற்று இருக்கிறீர்கள். அதே போல் நீங்கள் அந்த ஆறுதலை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அவர்களும் ஆண்டவரை தேடி வந்து அவருடைய சமூகத்தில் இருந்து ஜெபித்து அதே போல் ஆறுதலையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வார்கள் அவர்களுடைய இன்னல்களின் நடுவிலே. எனவே இந்த நாளை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நற்கருணை நாதர் மீது கண்களை பதிய வைத்து நாம் செபிக்க வேண்டும். ஆண்டவரே, இன்னல்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய பலத்தை தாரும். நாங்கள் அதிலிருந்து வெளியிலே வர முடியாமல் இருக்கும் பொழுது எங்களுக்கு ஆறுதலாய் வாரும் என்று சொல்லி இந்த நேரத்தில் நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் உண்மையிலும் உண்மையுமாக நீங்கள் ஆறுதல் பெற்றவர்களாக இருப்பீர்கள். எனவே சில மணித்துளிகள் என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்களாம். நாம் இப்பொழுது மன்றாடலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலே உன்னதமான உமது நற்கருணை பிரசன்னத்தை உணர வைத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமது திருமுகத்தின் ஒளியை எங்கள் மீது ஒளிர செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அநேக முறை நாங்கள் இன்னல் நடுவிலே உலாவிக் கொண்டு இருக்கின்றோம். இன்னல்களில் இருந்து எவ்வாறு வெளியிலே வர என்றும் தெரியாதபடி அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றோம். நீர் எங்களுக்கு ஆறுதலாய் கடந்து வருவீராக. ஏனென்றால் நீரே நல்லவரும் வல்லவருமாய் இருக்கின்றீர். துன்ப நாட்களிலே காவல் அரணாய் எங்களோடு கூட கடந்து வருகின்றீர். எனவே உமது கரங்களில் இருக்கக்கூடிய ஒப்பற்ற செல்வங்களை கொண்டு எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் நீர் நிறைவு செய்ய வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஏனென்றால் நீர் இந்த உலகின் மீது வெற்றி
கொண்டு இருக்கின்றீர். இந்த வெற்றி பெற்ற உலகிலே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நாட்களில் நாங்கள் சாத்தானுடைய கரங்களில் விழுந்து விடாதபடி உம்மையே நம்பி இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் சிறப்பாக மாற்றித்தர வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் அன்னை மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். இன்னல்களின் நடுவிலே ஆறுதலாய் இருப்பார். இப்பொழுது அவர் தரும் ஆறுதலின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.